சரி. ஆனா இவ்வளவு உயிரினத்தை கொண்டு புதைச்சு ஒரு இதுவே கட்டிருக்காங்க. ஒரு 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 ஊரையே ஒரு சுடுகாடாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வரல? ஏன் நம்ம இந்தியால ஏன் நம்ம தமிழ்னு சொல்லி இந்த செம்மொழி மாநாடுலாம் நடத்தினாரு? ஏன் இது அதுல என்ன அச்சீவ் பண்ணாரு? இதுல என்ன கோட்டை விட்டுருக்காரு? அதான் கேக்குறேன். செம்மொழி மாநாடு எல்லாம் நடத்துவாரு. இவருடைய வீட்டிற்கு பதவியை காப்பாத்திக்கணும் டெல்லிக்கு படையெடுப்பாரு. இப்ப ராஜபக்சே உலக நாட்டை குண்டல நிறுத்துங்கிறதுக்கு ஏன் போறா? அததான் சார் நான் சொன்னேன். இந்த உணர்வெல்லாம் நினைச்சு பார்த்தா அந்த பிரஷர் இந்த தமிழினம் கொடுக்க முடியலங்கிற நினைக்கும் போது பசியில வயிறு கிள்ளுனாலும் இந்த உணர்வு நெஞ்சத்தை கிள்ளுது சார். தூங்க முடியல சார். இந்த இயலாமையை நினைச்சா தூங்க முடியல சார். யூடியூப்ல வீடியோ பார்த்து பார்த்து ஒரு 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 உயிரினம் அப்படி கொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது சாப்பிட தோண மாட்டேங்குது நைட்டு. ஆமா சார். நம்ம இங்க இருக்கோம், இது பண்றோம். ஆனா அங்க ஒரு அப்பாவி ஜனங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிராயுதபாணியா இருக்கிற ஜனங்களை ஒரு ஒரு புல்டோசரும் இதுவும் வச்சு ஒரு குண்டு போட்டு எல்லாரையும் அப்படி கை எழுந்து கால் எழுந்து அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சாப்பிட தோண மாட்டேங்குது. ஒரு நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்க மாட்டேங்குது சார். தேர்தல் களத்துக்கு முன்னாடி போன பாராளுமன்ற தேர்தல் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் சார். குண்டு போட்டு கொல்லுறாய்யா, குண்டு போட்டு கொல்லுறாய்யா, இலங்கையில தமிழத்தை கொல்லுறாய்யா. அந்த பாட்டை ஒரு சிடி எடுத்து அத்தனை கேபிள் டிவில போட்டிருந்தா கூட அந்த நாட்டில் புரட்சி வெடிக்கும் சார். யூடியூப் எங்க ஃபேவரட்ல இருக்கு சார். அது சார் நீங்க யூடியூப்ல பாக்குறீங்க சார். இருக்கு. அவ்வளவுதான் சார். இங்க எப்படி சார் ரீச் பண்றது சார்? நான் ரீச் ஆகுறத பத்தி நினைக்கல சார். வாழ்க்கையில என்னோட கருத்துக்கள் மக்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க ஏன் இத்தனை மணிக்கு உட்காந்து பேசுறீங்கன்னு கேட்டீங்க. நான் இதுக்கு தான் சார் போராடுறேன். நான் வந்து என்னோட போராட்டம் எனக்கு யாரும் நீங்க பட்டம்லாம் கொடுக்கவே வேணாம் சார். எந்த பட்டமும் எனக்கு வேணாம் சார். என்ன நீங்க பாராட்டவே வேணாம் சார். நான் என்னோட கண்களை வந்து நீராட்டுறேன்னு கேட்டா நான் ஒரு தமிழன் சார். அவ்வளவுதான். இப்பெல்லாம் ஆஃப் லைட் இப்ப என்ன தெரியுமா நான் உணர்றேன்? தமிழன் சொல்லிக்கொள்ளவே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு சார். ஏன்னா உண்மையிலே ஃபீல் பண்றேன் சார். வேணாம் சார். நான் வந்து ஒரு எல்லாத்தையும் நீங்க ஒரு சொல்றேன் சார். உலக நாடுகளை பார்க்கல. லிபியா பத்தி பேசுறீங்க, எகிப்தை பத்தி பேசுறீங்க. என் தமிழனை பத்தி ஈழத்தை பத்தி பேசணும்னு சொல்லும் போது என்ன கேட்கிறேன்? தமிழன்னு சொன்னதுனாலதான் ஒருவேளை நமக்கு உதவி கிடைக்காம போயிடுச்சோ? நாங்க ஒரு மனிதன், நாங்கள் ஒரு மனித இனம். தமிழினமாக நாங்க வேணாயா? எங்களை ஒரு மனித இனமாவே பார்க்க மாட்டீங்களா? வண்டினத்தை பார்ப்பதற்கு நாட்டில் ஆள் இருக்கிறது. வாயில்லா ஜீவன்கள் இருக்கிறது. அதை வதை செய்தால் கூட குரல் கொடுப்பதற்கு சில இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் வாயிருந்தும் நடக்க கால் இருந்தும் சிந்திக்க அறிவிருந்தும் தமிழன் என்று சொன்ன காரணத்தால் என் இனம் அழைக்கப்பட்டு விட்டதோ? ஐயா, நாங்கள் தமிழர் இனம் என்று சொல்லக்கூட தயாராக இல்லை. நாங்கள் மனித இனம். மனித உரிமைகள் இங்கே மறுக்கப்படுகிறது. உரிமை மீறல் அவ்வளவு நடந்திருக்கிறது. குழி தோண்டி புதைத்திருக்கிறானே, சரணாகதி அடைய வந்த தமிழனை சுட்டுக் கொண்டிருக்கிறானே, வெள்ளை கொடி ஏந்தியவனை துப்பாக்கி ஏந்தி துடி துடிக்க சாகடித்து ரத்தத்தால் தோய்த்தெடுத்திருக்கிறானே, கொண்டு குவித்திருக்கிறானே. கொலைகார பாவி ராஜபக்சேயை தண்டிக்காதா இந்த உலகம்? வயிறிருந்து சாபமிடுகிறேன். சுனாமி ஏறி எங்கிருக்கிறாய்? பூகம்பமே எங்கிருக்கிறாய்? தமிழினத்தை கொன்று குவித்தவனை தட்டி கேட்க முடியாமல் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஓட்டு வங்கியை வைத்துக் கொண்டு ஓட்டு வாங்கிக் கொண்டு நாங்கள் தான் தமிழனை காப்பாற்றுகிறோம் என்று ஏமாற்றுகிறார்களே. எல்லாமே அவர்கள் கையில் தான் கொடுத்து விட்டு, இறைவா நீ எங்க இருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நானெல்லாம் இறை நம்பிக்கை உள்ளவன். சிவனே என்று இல்லை, ஒவ்வொரு கணமும் சிவனே சர்வேசா சர்வேசா என்று சிவனே என்று உன்னை பற்றி சிந்திக்கக்கூடியவன். உடுக்கை சத்தம் கேட்டால் காலில் தண்டையுடையோனே, தலையிலே கங்கையுடையோனே, மங்கையுடையோனே, ஏ சிவனே நமோ நமச்சிவாயா என்று நமச்சிவாயா நமச்சிவாயா என்று வாயார உன்னை வாயா வாயா நமச்சிவாயா சிவனே வாயா வாயா என்று வாயார உன்னை அழைக்கிறேனே. என் இனத்தை கொன்று குவித்து விட்டானே, இறைவா நீ பார்க்க மாட்டாயா? இதற்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டாயா? இது என்னோட வேதனையின் குரல். கடவுளை இது இப்ப நினைச்சு நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இருக்காரான்னு ஒரு ஒரு டவுட்டே வந்துருது சார். நான் நாஸ்திகன், நான் ரொம்ப ஆஸ்திகவாதி தான்.
பட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கஷ்டமா இருக்கு. ஆனா சார், இறைவனே என்ன சொல்றார் சமயத்தில், எல்லா புராணங்களையும் பாருங்க. இப்ப சன் டிவில விநாயக புராணம் போடுறாங்க. அது எந்த புராணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அசுரனுக்கும் அரக்கனுக்கும் ஒரு பவர் கொடுக்கிறார். அவன் ஆடுறான், எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போறான். வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வைக்கிறான். கடைசியில தான் அவனுக்கு இருக்குது அழிவு. அது மாதிரி இந்த சண்டால நாசக்கார சக்திகள், இந்த கொலகார பாவிகள், இந்த குற்றவாளிகள், இந்த இன துரோகிகள், இவங்க அளவுக்கு இவங்க கையில எல்லாமே அதிகாரம், பதவி, அதிகார துஷ்பிரயோகம் எல்லாம் பண்ணி உச்சாணி கும்பல் இருக்கிற இவர்களுக்கு உண்டு சார் முடிவு. இறைவன் இருக்கிறான். பொறுத்திருக்க வேண்டும். பொறுத்திருந்தால்தான் பொழுது கூட விடுகிறது. நாம் பொறுத்திருப்போம். பொறுத்தால் பொழுது விடியும். தமிழா உம்மால் முடியும். முடியாது என்று முடங்கி விடாதே. முடியாதே என்று அடங்கி விடாதே. முடியாதே என்று ஒடுங்கி விடாதே. அடுத்தவன் காலடியில் கிடந்து விடாதே. உன் கனவுகளை குழி தோண்டி புதைத்து விடாதே. உணர்வு இருக்கட்டும். உணவுக்காக வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருக்கட்டும். உணர்வுள்ள நாம் வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம், விடமாட்டோம், எழுவோம். நீங்க தான் சார் இப்போ எனக்கு உங்ககிட்ட நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இந்த இதுல எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தமிழுக்காக ஒரு 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 எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம, ஒரு எந்த ஒரு குறிக்கோளும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு உண்மையான ஒரு தமிழரா, ஒரு தமிழ் இனத்துக்காக போராடுற ஒரு தலைவரை எங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது சார். எங்களுக்கு இது ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது. அதான் நான் சொல்ல முடியும். இதுல நான் என்ன ஒரு தலைவனா பிரகடனப்படுத்தி பேசல. நான் தலைவன் அல்ல. நீங்க தலைவனா கூட எங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஹோப் நீங்க தான் சார் இப்போதைக்கு. ஏன்னா நீங்க மொத்தம் தான் கட்சி, ஜாதி, மதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம ஒரு 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 அன்பயஸ்டா ஒரு டோட்டல் சப்போர்ட் ஒரு நம்ம இனத்துக்கு கொடுக்கிற ஒரு தலைவர் மாதிரி எங்களுக்கு தோணுது சார். இப்ப எல்லாத்தையும் விட எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எங்களோட ஒரு இதுக்கு நீங்க தான் சார் தலைவர். நான் அந்த ஒரு இருக்கு சார். நன்றி சார். நான் மனிதன் சார். முதல்ல மனிதன். இந்துயிசம் என்ன சொல்றது? அன்பே சிவம். நான் ஏன் சிவத்துக்கிட்ட சிவனே சிவனே என்று சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நான் ஜீசஸையும் கும்பிடுறோம். பிரைஸ் தி லார்ட். நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன். இன்ஷா அல்லாஹ். நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன். பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு சாப்பிடக்கூடியவன். நான் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இப்ப தமிழனுக்காக அல்ல சார், ஒரு மனிதனுக்காக, மனித இனத்துக்காக. மனித உரிமை மீறல் தடுக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும். மனித உரிமை கமிஷன் என்ன சார் செய்யுது? ஏன் சார் ராஜபக்சேவின் குற்றவாளி, அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க ஏன் மற்ற இனங்கள் தயங்குகிறது? நாங்கள் தமிழன் என்று சொன்னது பாவமா? நாங்கள் மனிதன் ஐயா, எங்களை மனிதனாக பாருங்கள். புழுவை கூட போட்டு மிதிக்க விடக்கூடாது என்று ஜெயினிசம் சொன்னது, புத்த மதம் சொன்னது. புத்த மதத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு பேசுவது புத்தம். தமிழனை சிந்த வைத்தான் ரத்தம். அப்பாவி தமிழன் மீது இந்த ராஜபக்சே தொடுத்தான் யுத்தம். அவன் மீது ஏன் நீங்கள் சாட்டக்கூடாது குத்தம்? இதுதான் சார் என்னோட கேள்வி. இப்படி குரல் கொடுப்பது மட்டுமே என்னுடைய சித்தம். மாங்க மனித இனம் ஐயா, மனித இனமா எங்களை பாருங்க. லிபியாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு அந்தஸ்து, அதெல்லாம் உங்களோட காதல ஒழிக்கும். எகிப்தை பத்தி யோசிப்பீங்க. ஏன் சார் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழன் உணர்வு உங்களுக்கு உலக நாட்டுக்கு தெரியாது? அப்ப உலக நாடு கூட பாகுபாடு. உலக நாடு போர் நிறுத்தம்னு சொல்லியும் இவனுங்க போய் பீரங்கிய போட்டு ஒரு சிவிலியன்ஸ் மேல, ஒரு நிராயுத பாணியா இருக்கிற ஒரு சிவிலியன்ஸ் மேல ஒரு குண்டு போட்டு அவங்களை அவ்வளோ கூச்சிருக்காங்க, கொண்டு கூச்சிருக்காங்க. எங்களுடைய உண்ணாவிரதம் சார். இது என்ன சார் இது? இந்த உண்ணாவிரதம் இருந்தாரு சார் இவரு, நம்ம தமிழின தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கலைஞர். அவர் உண்ணாவிரதம் இருந்தாரு பீச்ல. அதோட இம்பாக்ட் என்ன சார் ஆச்சு? ஒண்ணு அவங்க இதுவாயிட்டாங்களா? இப்ப என்ன போற வாபஸ் வாங்கிட்டாங்களா? உண்ணாவிரதம் இருந்தாரு. அவர் உண்ணாவிரதத்தை வாபஸ். நீங்க அதுல ஒரு நம்ப கலைஞர். நீங்க அது எப்படி நம்ப கலைஞர்? நம்ப கலைஞர் இல்ல, ஒரு நம்பக்கூடிய கலைஞர் இல்லாம ஆயிட்டார். சார் இதெல்லாம் யூடியூப்ல வரும் சார். திடீர்னு நான் டயலாக்ல எழுதி வச்சு பேசுறேன் சார். அவர் நீங்க நம்ப கலைஞர், நீங்க அவர் நம்ப கலைஞர், நம்பக்கூடிய கலைஞர். நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆகுது சார்.
அதனாலதான் அவரை தொடர்ந்து அவர் பக்கமே ஒரு காலத்துல கலைஞர் பக்கத்தில் இருந்தவன் எனக்கு தூரமா வந்த காரணமே இந்த தமிழர் பிரச்சனை தான் சார். இதான் உண்மை. நன்றி சார். நான் இன்றைக்கு உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி. நல்ல நெஞ்சு நிறைவடைந்திருக்குது. அதாவது துக்கத்தையும் மீறி இப்படி உணர்வுள்ள தமிழன் உலகெல்லாம் இருக்கிறான்னு நினைக்கும் போது உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி இத்தோடு நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை நேற்றையே என்ன பேச முடியல, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஏன்னா வானம் திரைப்பட வேலையில் பலுவில் பிஸியா இருந்தேன். அதை மீறி இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு பேசணும் தான். கண்கள்லாம் ரொம்ப கலங்கிட்டுறீங்க. இதை மீறி இன்னைக்கு மே தினத்துல உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. வானம் படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தவிர சந்திக்கிறவர் உங்களிடமிருந்து விடைபெறக்கூடியது உங்கள் குரல் தொலைக்காட்சி. உங்களுக்காக குரல் கொடுக்கும் உழைக்கும். நன்றி, வணக்கம். இந்த மெய்க்கெல்லாம் பத்திரை